வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கைனமேட்டிக்ஸ்லேருந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் நீட்டில் நமக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்கிறது நல்லா தெரியும். அந்த கொஷின்ஸு என்னென்ன டைப்லலாம் கேட்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்ன டைப்பில் கொஷின் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்காக இந்த வீடியோ பண்ணுறோம். அந்த டைப்பில் இருக்கக்கூடிய மீதி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்ட் டீச் பண்ணுறது நம்ம தனியாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் நீங்கள் டாபிக் வைஸ் கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் உங்களுக்கு தரேன். இதில் டைரெக்டாக நம்ம நியூமரிக்கல்ஸ் மட்டும் சால்வ் பண்ணலாம். அந்த நியூமரிக்கல்ஸ் தேவையான கான்செப்டை அந்தந்த டயத்தில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டைப் 1 இந்த யூனிட்டை பொறுத்தளவில் இந்த டாப்பிக்கில் நான் முக்கியம் நினைக்கிறது வந்து இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி தான். ஃப்ரீக்வெண்ட்டாக ரீசெண்ட் இயர்ஸில் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டியில் தனி ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம், 5 டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணி. அதில் பார்த்திங்கன்னா என்ன ஃபார்முலாலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்குறாங்கன்னு தெரியும். நம்ம ஒரு சாம்பிளுக்கு இங்கே ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் 2017 கேட்டது. ப்ராப்ளம் ரீட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி கூட ப்ராப்ளம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ரீத்தின்னு ஒரு கேர்ளு அவங்களோட வாக்கிங் ஸ்பீடில் ஒரு எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகாதப்போ வாக்கிங் ஸ்பீடில் போனாங்கன்னா அதுக்கு அவங்க எடுத்துக்கூடிய டைம் வந்து T1. ஸோ எஸ்கலேட்டருங்கிறது ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு போகிறாங்க நம்ம ஃபுட் ஸ்டெப்ஸ் மாதிரி. அப்போ போகும்போது அந்த டிஸ்டன்ஸு, அதோட டோட்டல் டிஸ்டன்ஸு இவ்வளோ ஹைட் போகிறாங்கன்னு வைக்கலாம். இவங்க போகக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அந்த எஸ் டிஸ்டன்ஸை ப்ரீத்தி அவங்களோட வெலாசிட்டியில் போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். வெலாசிட்டி ஆஃப் ப்ரீத்தி அவங்க வாக்கிங் ஸ்பீடு எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகப்போ போனாங்கன்னா அவங்க எடுத்துக்கூடிய டைம் வந்து T1. let this be. செகண்டு, எஸ்கலேட்டர் ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஸ்டேஷனரி ஆன் மூவிங் எஸ்கலேட்டர் தென் எஸ்கலேட்டர் கால்குலேட்ஸ் அந்த எஸ்கலேட்டர் கொண்டு போகிற ஸ்பீடு. ஸோ அப்போயும் சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏறி மட்டும் நின்றுக்குவாங்க. அவங்க நடக்க வேண்டியதில் எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகுது, எஸ்கலேட்டர் மேலே கொண்டு போகுது. அப்போ அதே டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸ்பீட் ஆஃப் எஸ்கலேட்டரில் வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டரில் போனாங்கன்னா ஷீ டேக்ஸ் அ டைம் T2 to cross the same distance. ஓகேங்களா. இப்போ மூவிங் எஸ்கலேட்டரும் மூவ் ஆகிட்டு இருக்குது. அதுலேயும் அவங்க வாக் பண்ணி மேலே போகிறாங்க. ஆல்ரெடி எஸ்கலேட்டர் மேலே போய்கிட்டே இருக்குது. அதில் அவங்க வாக் பண்ணி மேலே போனாங்கன்னா என்ன டைமில் போவாங்க அப்படிங்கிறது நம்ம கொஷின். டைம் டேக்கன் பை ஹர் டு வாக் அப் ஆன் தி மூவிங் எஸ்கலேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் இந்த கொஷின் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 2 வெலாசிட்டிக்கு ஒரு ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஃபைனல் வெலாசிட்டி இப்போ தனியாக போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது. எஸ்கலேட்டரில் போகும்போது அவங்களுக்கு இன்னொரு வெலாசிட்டி ஆஃப் ப்ரீத்தி இருக்குது. எஸ்கலேட்டர் இது 2 ஆட் ஆகிடுச்சு. ரெண்டுமே ஒரே டைரெக்ஷன் இருக்குது. ஸோ த வெலாசிட்டி கேன் பி ஆடட் அப் டு கெட் அ ஆவரேஜ். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், அதே டைரெக்ஷனில் எஸ்கலேட்டர் வெலாசிட்டி, அதே டைரெக்ஷனில் ப்ரீத்தியோட வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ப்ரீத்தி ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டர் இந்த டோட்டல் ஸ்பீடில் போகிறாங்க. சரி, நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். பஸ்ஸில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். பஸ்ஸுக்குள்ளே அவர் ஒரு 1 மீட்டர்/செகண்டு பின்னாடி சீட்லேருந்து டிரைவரை பார்க்கறதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. 1 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் பஸ்ஸுக்குள்ளே அந்த ஆள் நடந்து போகிறார் கடைசி சீட்லேருந்து ஃபஸ்ட்டு சீட்டுக்கு. பஸ்ஸு ஒரு 20 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்குன்னு வைங்க. வெளியேருந்து பார்க்கக்கூடிய அப்சர்வருக்கு இவரோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், டோட்டலாக இவரோட வெலாசிட்டிங்கிறது 21 மீட்டர்/செகண்டாக இருக்கும். ஓகேவா. டோட்டல் வெலாசிட்டி இந்த வெலாசிட்டி வெளியேருந்து பார்க்கக்கூடிய அப்சர்வருக்கு அந்த மாதிரி கேஸ் தான் இப்போ நம்ம இங்கே சொல்கிறது. ஸோ இது என்ன பண்ணலாம், வெலாசிட்டி ஆஃப் ப்ரீத்திங்கிறது வந்து வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை T1 டயத்தில் அவங்க தனியாக போனாங்கன்னா போவாங்க. அடுத்து எஸ்கலேட்டர் கொண்டு போச்சுன்னா அதே டிஸ்டன்ஸ் அதே ஹைட்டை என்ன டயத்தில் போக சான்ஸ் இருக்குது, T2 எஸ்கலேட்டர் கொண்டு போகும்போது. இப்போ இந்த வெலாசிட்டி ஃபைனலுங்கிறது என்னது, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு காமன் டைம். சரியா. இந்த வெலாசிட்டி ஃபைனல்னால் என்னென்னா மூவிங் எஸ்கலேட்டரில் ப்ரீத்தி நடந்து போகும்போது என்ன வெலாசிட்டி. அப்போ அதுவும் அதே டிஸ்டன்ஸ் தான் போகிறாங்க. மூவிங் எஸ்கலேட்டரில் ப்ரீத்தி நடந்து போகும்போதும் அதே டிஸ்டன்ஸ் தான். ஆனால் டைம் என்ன இருக்கும், ஏற்கனவே இருந்த டைமை விட இந்த டைம் கம்மியாக இருக்கும் இல்லையா. அவங்க தனியாக நடந்து போகிறது ஒரு கேஸு, எஸ்கலேட்டர் மட்டும் கொண்டு போகிறது ஒரு கேஸு. இந்த 2ல் வந்த டைம் விட மூவிங் எஸ்கலேட்டரில் அவங்க நடந்து போகும்போது அந்த டைம் இன்னும் கம்மியாக இருக்கும். அந்த டைம் தான் என்னென்னு கேட்குறாங்க, இந்த T. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயுமே காமன் எஸ். இந்த டோட்டல் ஈக்குவேஷனை எஸ்ஸால் டிவைட் பண்ணிட்டா
எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாத்துலேயுமே எஸ் கட் ஆயிரும். ஸோ எனக்கு 1/t ஈக்குவல் டு 1 இப்படி வருமா, இந்த பக்கம் எல்சிஎம் எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் t1 t2 ஆயிடுது, நியூமரேட்டர் t1 + t2 வருமா. இதோட நிப்பாட்டிடக்கூடாது, நம்ம கேட்டுக்கு வந்து t. ஸோ டீக்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் t1 t2/t1 + t2. ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதே டைப்பில் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் ஆவரேஜ் வெலாசிட்டியில் பொறுத்தளவுலே ஒரு 5 டைப் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க் தரேன், ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான தனி கான்செப்ட் டீச்சிங் வீடியோ. இந்த டைப் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். இதில் தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி கொடுத்துருவாங்க. சேம் டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. v1 v2ங்கிற மாதிரி வேல்யூஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ் எப்படின்னா எஸ்னே இருக்கும், ஒரே டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஒரு வெஹிக்கிள் வந்து ஃபார்வர்ட் போயிட்டு திரும்ப பேக்வேர்டு வருது. ஒரு வெஹிக்கிள் வந்து half த டிஸ்டன்ஸை சம் செர்டைன் ஸ்பீட் v1 ஸ்பீடில் போகுது, அடுத்த half த டிஸ்டன்ஸை v2 ஸ்பீடில் போகுது. ஒரு வெஹிக்கிள் v1 ஸ்பீடில் பாயிண்ட் A to B போயிட்டு அங்கேருந்து திரும்ப ரிட்டன் வருது v2 ஸ்பீடில். v1 ஸ்பீடில் போகுது, v2 ஸ்பீடில் போகுது, இப்படி கொடுப்பாங்க. அப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது. இதில் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் டைப்பில் தான் ஆவரேஜ் வெலாசிட்டிலேருந்து அதிக தடவை ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா நமக்கு இருக்குது. அந்த ஃபார்முலாவே ரீசெண்ட் இயர்ஸில் 2 தடவை கொஸ்டின் நான் கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா எப்படி வரும், 2v1 v2/v1 + v2ன்னு வரும். ஓகே, அந்த டைப்பில் இங்கே 3 வெலாசிட்டி கொடுத்து கேட்டிருக்காங்க. கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு கேப் A to B ஒரு எஸ் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து 1/3 டிஸ்டன்ஸை அந்த வெஹிக்கிள் 10 km/h கிராஸ் பண்ணுறதாகவும், அதுக்கு அடுத்த செக்மெண்ட்டை 20 km/h கிராஸ் பண்ணுறதாகவும், தேர்ட் ஃபைனல் செக்மெண்ட்டை 60 km/h பஸ்ஸு ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா டோட்டலாக இந்த டிஸ்டன்ஸ் போய் சேர்கிறதுக்கு அதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி 1 டைமென்ஷனல் மோஷனில் இருந்தால் ரெண்டுமே சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, நமக்கு டைரக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டோட்டல் டைம் இல்லைங்களா. இதுவே ஆவரேஜ் வெலாசிட்டியாக இருந்தால் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வச்சுக்க போகிறீங்க. கொஸ்டின் ஃபஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு தான் நமக்கு எஸ்ன்னு காமனாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு S/3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது டோட்டல் எஸ்ஸாக இருந்துச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் டோட்டலாக எஸ் இருக்குது அப்படின்னா இதை 1/3 ஸோ S/3 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 3 S/3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு எஸ்ன்னு வந்துடும். ஓகே, டோட்டல் டைமு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கலாம். t1 இந்த செக்மெண்ட் போகிறதுக்கு டைம் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இது t1 வச்சுக்கலாம், t2 t3. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டின்னு வருமா. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே S3ன்னு எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கான வெலாசிட்டி என்னது 10. கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, km/h m/s கன்வெர்ட் பண்ண அவசியம் இல்லை. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஷன்லேயும் km/h தான் இருக்குது, இன்ட்டு 10ன்னு வரும். இதே மாதிரி t2க்கு இந்த செக்மெண்ட்டுக்குள்ளலாம் S/3 இன்ட்டு 20 வரும். t3 எப்படி வரும், இதுவும் S/3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான், இன்ட்டு 60 வருது. சிம்பிளிஃபை பண்ணால் S/30 S/60 t3 S/180. நமக்கு டோட்டல் டைம் வேணும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். காமனாக t ஈக்குவல் டு t1 + t2 + t3 பண்ணுங்கள். S/30 + S/60 + S/180. எல்சிஎம் எடுத்தால் 180 காமன் பேஸ் எடுத்துக்கலாம்.
ஸோ 180 மல்டிப்ளை பண்ணும்போது வந்து 6s ப்ளஸ் 3s ப்ளஸ் s, தட் இஸ் 10s பை 180 வரும். 10s பை 180 கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா s பை 18 வருது. இதுதான் டோட்டல் டைம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சது. டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது s divided by total time 18 by s, denominator of denominator will go to the numerator, s by 18 s by 18 ss கட் பண்ணிட்டோம்னா 18 km/hங்கிறது ஆவரேஜ் ஸ்பீடு. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஆவரேஜ் ஸ்பீட்லேருந்து அடுத்த டைப் பார்ப்போம். டைப் 2. இந்த டைப்பு நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அதில் கேட்டிருக்காங்க. அந்த டைப்பில் என்னென்ன ப்ராப்ளம் கேட்பாங்க எப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு சாம்பிள் ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கார் ரெஸ்ட்லேருந்து ஆக்சலரேட் ஆகுது. 2s ஸ்பீட் 144 km/h. ரெஸ்ட்லேருந்து ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னாலே நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு தெரிஞ்சிருது. ஃபைனல் வெலாசிட்டி 2 வெலாசிட்டி 144 km/h கொடுத்துருக்காங்க. km/h இருந்துச்சுன்னா கன்வர்ஷன் என்ன செய்யணும்? ஏன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே மீட்டரில் இருக்குது, SI யூனிட்டில் இருக்குது. ஆப்ஷன்ஸ் கிலோமீட்டரில் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வச்சு கூட செய்யலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் மீட்டரில் இருக்குது, SI யூனிட்டில். ஸோ SI யூனிட்டை கன்வெர்ட் பண்ணணும். km/h கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 5/18 கிலோமீட்டருக்கு 1000 பை ஹவரை 60 × 16 கன்வெர்ட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணலாம்? கிலோமீட்டருக்கு ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிவைடட் பை கீழே செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு 60 × 60 போடலாம். அந்த 1000/60 × 60 சிம்பிளிஃபை பண்ணுறத 5/18 வரும். இதை கட் பண்ணிங்கன்னா 18 144 8 80 8 64 8ஆல் போகும். ஸோ 8 × 50 40 m/s வரும். ஓகே, இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ நேரம் ஆக்சலரேட் ஆகி போகக்கூடிய டைம் எவ்வளவு? 20 செகண்ட்ஸ் போச்சுன்னா என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம் அப்படிங்கிறது கொஷினு. ஸோ ஆக்சலரேட்டட் மோஷன் ஒன்றே கொடுக்கல, ஆக்சலரேஷன் மட்டும் கொடுக்கல. ஸோ அது நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கால்குலேட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணணும். இல்லை டேரெக்டாக அது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு ஸ்கூல் புக் பேக்கில் பண்ண மாதிரியே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. அப்போ ஆக்சலரேட்டட் மோஷன்னால நம்ம ஆக்சலரேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வச்சுக்கிட்டு v = u + at 0 ப்ளஸ் ஆக்சலரேஷன் தெரியாது. ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு 40 வந்திருக்கு. டைம் 20 செகண்ட்ஸு. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 40/2 வரும். a = 40/20 வரும். தட் இஸ் 2 m/s² வருது. இது ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கேட்டிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். எஸ்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? s = ut + ½ at². ஏன் சார் நாங்கள் v² = u² + 2as எஸ்ஸுக்கு எழுதக்கூடாதா? எழுதலாம். v² எல்லாம் ஸ்கொயர் பண்ணி போடும், அதுலேயும் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இது ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுது. u 0ங்கிறனால ½ × a வேல்யூ 2, 1/2 2வும் கட் ஆகிடுது. t ஸ்கொயரு ப்ளஸ் 20க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 400ன்னு வரும். கட் ஆயிடுச்சு. ஸோ s = 400 மீட்டர். நமக்கு டைரெக்டாக ஆன்சர் இருக்குது ஆப்ஷன் சி. அதே டைப்பில் இந்த கொஷின் ரீட் பண்ணி பாருங்கள். பார்ட்டிகிள் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் மோஷன் ஃப்ரம் ரெஸ்ட்னு கொடுக்குறாங்க. அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இனிஷியல் வெலாசிட்டி 0 அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபோர்ஸ் இருக்குதுனாலே F = ma, there is some acceleration. அந்த ஆக்சலரேஷனும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மாஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். அப்போ ஃபோர்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம்னா ஆக்சலரேஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஃபஸ்ட் 10 செகண்ட்ஸ் s1 அப்படின்னா ஒரு t1 டைம். அந்த t1 டைம்ங்கிறது எவ்வளவு? 10 செகண்டு. 10 செகண்டில் அந்த பார்ட்டிகிள் s1 டிஸ்டன்ஸ் போகுது. அடுத்து t2 டைம்ங்கிறது இவங்க கொடுத்துருக்குது 20 செகண்ட்ஸில் s2 டைம் போச்சு அப்படின்னா second is s1 and that distance covered in 20 seconds. Then s1 s2க்கு ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ரிலேஷனில் எல்லாமே s2 ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சலரேஷன் இருக்குது, டைம் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா s = ut + ½ at². அந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ s1 = ut + ½ at².
u t1 plus of a t1 ஸ்கொயர்னு பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு செட்டப்பில் என்ன ஆசோலேஷன் இருக்குமோ அதே தான் இந்த டைமுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயும் ஆசோலேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அண்டர் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் கான்ஸ்டன்ட் ஆசோலேஷன், யூனிஃபார்ம் ஆசோலேஷன். அப்போ A1 நான் போடல, ரெண்டுக்குமே அது காமன் ஆசோலேஷனாக இருக்கனால. இதே மாதிரி நான் இங்கே என்ன செய்யலாம், S2க்கு எழுதலாம் ut2 ப்ளஸ் ஆஃப் A2ன்னு போட்டக்கூடாது, A காமன் ஆசோலேஷன் T2 ஸ்கொயர். அவ்வளோதான். U0 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு இது A அப்படி வச்சுக்கோங்க. T1 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒரு 100 வரும். ஹண்ட்ரடை சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. 50Aன்னு இதே மாதிரி S2ல் 0 ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு A இன்ட்டு T ஸ்கொயர்டு, இது 400 வரும். 20 ஸ்கொயர் பண்ணும்போது அது ஆஃப் ஆயிடுது. S2 வந்து என்னவாகும், 200Aன்னு வரும். நமக்கு S2 ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தனால S2 பை S1க்கு ரேஷியோ போடுறேன். S2 பை S1 200A பை 50A. ஸோ ஏஏ கட் பண்ணிடலாம். எத்தனை 50s, 4/1 வரும். இப்போ இந்த S1 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. S1 போய் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா S2 ஈக்குவல் டு 4S1 வரும். இதுதான் அந்த ரிலேஷன். இந்த மாதிரி நியூட்டன்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கொஷின்ஸு கேட்கலாம். ரீசெண்ட் டேஸ்லையும் கேட்டிருக்காங்க, 2009 கேட்ட கொஷின். ஓகே, அடுத்த டைப் பார்ப்போம். டைப் 3 வெக்டார்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த டைப்பில் எப்படி கொஷின் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷனை ஒரு வெக்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்துக்கிட்டு அதிலிருந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, மாடுலஸ் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஓகே, வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி வேணும். நம்ம இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்டது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி ஆக்ஸலரேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி v = u + at நம்ம எழுதிக்கலாம். கொடுத்துக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி வந்து 2i cap, 2i வெக்டார்னா i வெக்டார். ஓகே, 2i வெக்டார் 3j ப்ளஸ் ஆக்ஸலரேஷன் வந்து 0.3i ப்ளஸ் 0.2j. டைம் பீரியட் வந்து 10 seconds, 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ 10ஆல் டைம்ங்கிற 10 ஸ்கேலார் இன்ட்டு ஸ்கேலரால் இந்த வெக்டாரை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ we will get 2i + 3j ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3i + 2j வரும். I and I ஆட் பண்ணிக்கோங்க, j and j ஆட் பண்ணுங்கள். I will get 5i + 5j. ஒருவேளை ரிசல்ட் வந்து வெக்டாரில் இருந்துச்சுன்னா நம்ம வெக்டார்லேயே கொடுத்துடலாம். நம்ம கேட்டது வந்து மாடுலஸ் வேல்யூ மேக்னிடியூட் ஆஃப் v. ஸோ ஒரு r is equal to xi + yj + zk இருந்துச்சுன்னா அதோட மாடுலஸ் வேல்யூக்கு என்ன பண்ணுவீங்க, √(x² + y² + z² பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே i and j காமௌண்ட்டை ஸ்கொயர் பண்ணி அந்த ஸ்கொயரை ஆட் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ 5² + 5² வரும். ஸோ √50 வரும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 5√2 யூனிட்ஸ். இதான் ஆன்சர். அதே டைப்பில் அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப சிமிலராக இருக்குது. அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க. சிமிலர் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 0.4i + 0.3j இன்ட்டு டைமு 10 seconds தான். 2010 கேட்ட கொஷின். அப்போ 3i + 4j, இங்கே என்ன வரும், 4i + 3j வரும். இதை ஆக்ஸலரேஷன் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக நமக்கு 7i + 7j வருது. அப்போ மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி வந்து இங்கே மேக்னிடியூட்னு கேட்கலனாலும் ஆப்ஷன்ஸில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட்டு எல்லாமே யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வெக்டார் இல்லாமல் ஒரு ஸ்கேலாரில் யூனிட்ஸாக கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அதோட மேக்னிடியூட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் வேல்யூக்கு நம்ம எடுத்தோம்னா 7√2 யூனிட்ஸ் வருமா. இதை சிம்பிளை பண்ணிப்பாங்க, 7√2 யூனிட்ஸ்னு வரும். இது வெக்டாரில் வந்து கேட்கக்கூடிய டைப்பு ரொம்ப ஈஸியான டைப் தான். டைப் 4 டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி
டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டைப்பில் எப்படி கொஷின் இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எய்தர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து வெலாசிட்டி கேட்கலாம், வெலாசிட்டி கொடுத்த ஆக்சலரேஷன் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். இது எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸை வந்து நம்ம ஆப்ரேஷன் dx/dt பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுலேருந்து வெலாசிட்டி கிடச்சிரும். வெலாசிட்டியை ஃபர்தராக dv/dt பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். இன்டகிரேஷனில் அப்படியே ரிவர்ஸு. ஆக்சலரேஷனை இன்டகிரேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும், வெலாசிட்டி இன்டகிரேட் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த செட்டப் யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க t = (x + 3) கொடுத்துட்டு நமக்கு பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் இதிலே இருக்குது. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் when velocity is 0. அப்படின்னா வெலாசிட்டி எப்போ நம்ம 0 ஆகுது, எந்த டைமில் வெலாசிட்டி 0 ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த வெலாசிட்டி இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ எப்பயுமே t ஈக்குவல்ட்டுன்னு இருக்கக்கூடாது. ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? ஃபங்க்ஷனில் தான் t வரணும். சம்திங் x = t அந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்கணும், டீயோட ஃபங்க்ஷனாக இருக்கணும், t ஈக்குவல்ட்டுன்னு இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன செஞ்சுக்கணும்? x ஈக்குவல்ட்டுன்னு வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ (x = t - 3ன்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு போயிடும். x = இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணால் t - 3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ எனக்கு x வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் t இருக்குது. கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நம்ம என்ன செய்யணும்? வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்னென்னு நமக்கு வேணும். ஸோ வெலாசிட்டி 0வாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கேல்குலேட் பண்ணணும். வெலாசிட்டி = நம்ம என்ன செஞ்சால் வெலாசிட்டி கிடைக்கும்? dx/dt. ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறதுனால நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ டிஃபரன்ஷியேஷனில் என்ன ஆகும்? x⁻n இருந்துச்சுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன மெத்தடில் ஆகும்? n × x⁻n - 1ன்னு ஆகும் இல்லையா? அப்போ t - 3 ஹோல் பவர் 2. அப்போ 2 × t - 3 பவரில் 2 - 1 ஜஸ்ட்டு t - 3ன்னே இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இது வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. வெலாசிட்டி எப்போ 0 ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க, எந்த டைமில் 0 ஆகுதுன்னு. அப்போ வெலாசிட்டிக்கு 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2t - 6ன்னு நான் போட்டுக்கிறேன். 2t - 2 × -3 வந்து -6. அப்போ 2t = 6ன்னு வரும். t = எவ்வளோ கிடைக்குது? 3 செகண்ட்ஸ். அப்போ கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் வச்சு பார்த்தோம்னா தேர்ட் செகண்டில் டைம் வந்து t 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது வெலாசிட்டி வந்து 0 ஆகும். நம்ம கேட்டிருக்கு வந்து வெலாசிட்டி 0 ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? அப்போ வெலாசிட்டி எப்போ 0 ஆகுது? t = 3ல் 0 ஆகுது. அப்போ t = 3 செகண்ட்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. t - 3 ஹோல் ஸ்கொயர் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். x = tக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 - 3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். 0 ஸ்கொயர்டு, தட் இஸ் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இல்லை. ஆப்ஷன் சி. லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே இருக்கு பாருங்கள். x = 8 + 12t - t³. ஸோ இதில் என்னென்னா அதே மாதிரி வெலாசிட்டி 0 ஆகும்போது ரிட்டார்டேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிட்டார்டேஷன் ஆனால் ஆக்சலரேஷன் மைனஸில் வரும். ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போகிறது ரிட்டார்டேஷன். ஸோ பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரியான கொஷின். வெலாசிட்டி 0 ஆகும்போது ரிட்டார்டேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டார்டேஷன் வரையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டிக்கு v = என்ன பண்ணணும்? dx/dt. ஒரு தடவை பண்ணால் நமக்கு கிடச்சிடும். ஒரு தடவை பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ப்ளஸ் 12t பண்ணோம்னா என்ன ஆகும்? 12 ஆகும். -3t². இது வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன். இப்போ நமக்கு என்ன? ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன். ஆக்சலரேஷன் என்ன பண்ணணும்? dv/dt. வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 12 இது 0 ஆயிடுது. ஸோ -16 வரும். இது ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன். வெலாசிட்டி 0 ஆகும்போது ஆக்சலரேஷன் என்ன? வெலாசிட்டி 0 ஆகும்போது ரிட்டார்டேஷன் என்ன? ஸோ வெலாசிட்டிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 - 3t² = 0. ஒன்றாவது ஈக்குவேஷனை தான் எழுதுகிறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. அப்போ 3t² = 12. t² = 4. t = 2 செகண்ட்ஸ். இப்போ t = 2 செகண்ட்ஸில் ஆக்சலரேஷன் என்னன்னு பார்த்தா போதும். ஆக்சலரேஷன் என்ன? -60. ஸோ -6 × tக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -12 m/s². ஆக்சலரேஷன் ஆஃப் -12 m/s² சொல்லலாம், இல்லை ரிட்டார்டேஷன் ஆஃப்
12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். ரிட்டார்டேஷனுங்கிற மீனிங்லேயே அது என்ன இருக்குது, மைனஸ் இருக்கிறனால ஆப்ஷனில் 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது டிஃபரன்ஷியேஷன் வந்து கேட்கக்கூடிய டைப்பு. அடுத்த டைப்பு இன்டகிரேஷனில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கிறது பார்ப்போம். டைப் 5 இன்டகிரேஷனை எல்லோரையும் ஒன்றா சேர்க்குறது, ஒற்றுமையாக இருக்கிறது, எல்லோரும் சமம், எல்லோரும் நம்மளை மாதிரி நினைக்கிறது, இன்க்ளூசிவ். இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் வேண்டாம், இன்டகிரேஷன் தான் நல்லது. ஓகே, இன்டகிரேஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெலாசிட்டி வந்து ஆக்ஸலரேஷன், டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். ஆக்ஸலரேஷனை நான் ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும், வெலாசிட்டியை ஃபர்தராக இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ் இல்லை எக்ஸ் ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. இதில் ஸ்டாண்டர்ட் சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸ் பவர் என்ன நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n + 1 ஆகும், டிவைடட் பை n + 1 ஆகும். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளம் 2016 கேட்ட ப்ராப்ளத்துக்கு v = at + bt². நம்ம எப்பயுமே கொஞ்சம் நம்பராக இருந்தால் ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் சேர்த்து கொடுத்துட்டாலே இது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, ஆப்ஷன்ஸ் பார்த்தா அது வேறு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டாலே கொஞ்சம் திகிலாயிடுறோம். அப்படி ஆக தேவையில்லை, ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஓகே, ஏபி கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டன்ட் நம்ம எதுவுமே செய்ய போகிறதில்ல, அப்படியே வச்சுக்கிறோம். தென் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பிட்வீன் 1 to 2 கொடுக்குறாங்க. 1 to 2ங்கிறது இந்த இன்டகிரேஷனுக்கான லிமிட்ஸு. டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வேணும், எக்ஸ் வேணும் ஆர் எஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இன்டகிரேஷன் ஆஃப் வி பண்ணணும். இன்டகிரேஷன் ஆஃப் ஏடி ப்ளஸ் bt². நல்லாவே தெரியுது, இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஸோ இன்டகிரேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது டி மட்டும் தான் நமக்கு வேரியபிள், ஏபி வந்து கான்ஸ்டன்ட்ஸு. அப்போ நம்ம இன்டகிரேஷன் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் தனியாக பண்ணால் என்ன ஆகும், டி இந்த மெத்தடில் பண்ணுங்கள். டி பவர் 1 இருக்கிற அர்த்தம். ஸோ 1 + 1 t² ஆகும், பை 2 ஆகும். ஸோ at² பை 2. இந்த லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் பீரியடு 1 to 2 கொடுக்குறாங்க. அப்போ at² லிமிட் 1 to 2 ப்ளஸ் bt² பண்ணால் என்ன ஆகும், இன்டகிரேட் பண்ணும்போது bt³ பை 3 ஆகும். இதுக்கு 1 to 2. இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபியூஷன் இல்லாமல் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் அவுட் எடுத்துடலாம். ஃபஸ்ட் டேர்மில் உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் டேர்மில் உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் ½ இன்ட்டு ஏ எடுத்துட்றேன். t² இருக்குது, t²க்கு 1 to 2 லிமிட்ஸு ப்ளஸ் செகண்ட் டேர்மில் 1/3b. எல்லாமே மெத்தட் தெரிஞ்சுட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் எதுவும் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸு, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக்கிட்டு செஞ்சுக்கணும். கேர்லெஸ்ஸில் தப்பு பண்ணிடக்கூடாது. ப்ராப்ளம் செய்ய தெரிஞ்சு, ஃபார்முலா தெரிஞ்சு நம்ம எல்லாம் படிச்சுட்டு போய் கேர்லெஸ்னால மார்க்கை விட்டுறக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போ பாருங்கள், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம். 2² 4, 4 - 1² 1, தட் இஸ் 3 வரும். அப்போ 1/2a உள்ளே வந்து 2² - 1² ப்ளஸ் 1/3b வித்தின் அ ப்ராக்கெட் 2³ 8 ஆயிரும். தட் இஸ் நான் 2³ எழுதுறேன். 2³ - 1³ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். 1/2a இன்ட்டு இது 4 - 1 ப்ளஸ் 1/3b இன்ட்டு இது 8 - 1. ஸோ 3/2a ப்ளஸ் 7/3b உங்களோட ஆன்சர். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அதே இன்டகிரேஷனில் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். f = f0 into 1 - small t by capital T. இதில் இந்த fங்கிறது ஆக்ஸலரேஷன் கொடுத்துட்டாங்க. வேறு f0 அண்டு கேபிட்டல் T வந்து கான்ஸ்டன்ட்டு. இந்த ஸ்மால் டீங்கிறது டைமு. ஏன் சார் இப்படி கொடுத்துருக்காங்க, ஆக்ஸலரேஷன் ஏன்னு கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் ஏன்னு எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தாலே ஃப்ரீக்வன்சி மாதிரி இருக்குது. ஆமாம், எனக்கு பார்த்தாலும் ஃப்ரீக்வன்சி மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீக்வன்சியில் எடுக்காதீங்க. அப்போ ஏன்னு எடுத்துக்கோங்க. இது f0 ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கான். எனக்கு கான்ஸ்டன்ட் வந்து எப்படி இருந்தால் தான் பிடிக்கும், ஏபின்னு இருந்தால் தான் சார் பிடிக்கும். அப்போ ஏன்னு வச்சுக்கலாம். மைனஸ் இது மட்டும் தான் டி. இந்த டீங்கிறது இன்னொரு கான்ஸ்டன்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கிட்டு கடைசியில் எதை எப்படி எடுத்தீங்களோ அப்படி மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ப்ராப்ளம் இருக்க மாதிரியே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கணும், எஃப்ங்கிறது ஏ, இது வந்து கான்ஸ்டன்ட்டு, f0 கான்ஸ்டன்ட்டு, இந்த கேபிட்டல் டீயும் கான்ஸ்டன்ட்டு. இதை மட்டும் மனசில் வச்சுருக்கணும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து வெலாசிட்டி
வெலாசிட்டி வேணும். எப்போ வேணும் அப்படின்னா போன ப்ராப்ளம் டைரெக்டாக 1 to 2 seconds டைம் கொடுத்தாங்களோ அது மாதிரி கொடுக்காம இதில் லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவல் பிட்வீன் லிமிட்ஸ் எப்படி இருக்குது, t ஈக்குவல் டு எப்போ இருந்து எப்போன்னா t ஈக்குவல் டு 0லேருந்து அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்பர் லிமிட்டு டீக்கான வேல்யூ கொடுக்காம அட் த இன்ஸ்டன்ட் வென் எஃப் இஸ் 0, அட் த இன்ஸ்டன்ட் வென் எஃப் இஸ் 0னா எஃப்ங்கிறது இந்த ப்ராப்ளத்துப்படி இங்கே ஆசலரேஷன். ஸோ ஆசலரேஷன் எப்போ 0 ஆகுதோ அப்போ வரையும் அது எப்போ அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த ஆசலரேஷன் எப்போ 0 ஆகுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் ஆசலரேஷன் 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த t என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். f0 into 1 minus t by capital T. ஸோ இந்த f0 இங்கே டிவைடில் கொண்டு வந்துடலாம். 0 by anything is 0. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், 1 minus small t by capital T equal to 0ன்னு வரும். ஸோ t by t equal to 1ன்னு வந்துடும். t by capital T equal to 1, that is t equal to capital T. ஆக்ஸலரேஷன் 0 இருக்கும்போது when f is 0, அவங்க ப்ராப்ளத்தில் கொடுத்த கண்டிஷன் அதுதான். ரெண்டாவது இன்ஸ்டன்ட் டைம் நம்ம இப்போ வந்து லிமிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கனால லிமிட்டுக்கான வேல்யூஸ் பார்க்குறோம். லிமிட்டு t ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க லோயர் லிமிட்டு, அப்பர் லிமிட் கொடுக்கல. அப்பர் லிமிட் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஸ்டன்ட் வென் ஆக்ஸலரேஷன் 0 இருக்கும்போது என்ன டைமோ அந்த டைம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆக்ஸலரேஷன் 0 இருக்கும்போது டைம் வந்து என்னவாக இருக்குது, கேபிட்டல் T-யாக இருக்குது. அப்போ லிமிட்ஸ் வந்து எப்படின்னா 0 to t, லோயர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட்டு கேபிட்டல் T. இந்த லிமிட்டில் வெலாசிட்டி என்னென்னு கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டிக்கு நம்ம எழுதிக்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து வெலாசிட்டி வேணும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஆக்ஸலரேஷன், இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் தான் நமக்கு கொடுக்கும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எஃப்க்கு f0 into 1 minus t by capital T. இதை நம்ம ஸ்மால் டீயை வச்சு ஸ்மால் டீயை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் டி இன்டகிரேட் பண்ணணும். அப்போ மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ப்ராப்ளம் படி f0 கான்ஸ்டன்ட்டு, அதை நம்ம எதுவுமே செய்ய போகிறதில்ல. 1 பண்ணால் என்ன ஆகும், ஸ்மால் டி ஆகும். மைனஸ் இதில் கேபிட்டல் டிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டண்ட்டை நம்ம தான் அப்படியே எழுதிக்கிறேன். கான்ஸ்டண்ட்டை நம்ம எதுவுமே செய்ய போகிறதில்ல. இந்த ஸ்மால் டீயை பண்ணும்போது என்ன ஆகும், டீயை பண்ணால் t²/2 ஆகும். ஓகேங்களா. இதுக்கான லிமிட் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to capital T, 0 to capital T. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கே சார். கஷ்டம்லாம் இல்லை. இந்த கான்ஸ்டன்ட்டு மனசில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதில் ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு, ஆப்வியஸாக லோயர் லிமிட்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த டேர்மே ஃபுல்லாக 0 ஆக போது நத்திங் வில் ரிமைன். ஸோ அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டிட் பண்ண போதும். கேபிட்டல் T மைனஸ் டீக்கு பதில் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா t²/2t, டினாமினேட்டரில் உள்ள ஒரு டீயும் நியூமரேட்டரில் ஒரு டீயும் கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுது, t minus t/2, ஒரு t, இது அரை t. அப்போ மீதி அரை t இருக்கும், ½ t உள்ளே இருக்கும். அப்போ ½ into f0t. இதுதான் ஆன்சர். ஈஸியான ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேஷனாக தெரியல. மெத்தட் தெரிஞ்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாரிட்டியோடு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் டைப், 6th டைப் கிராஃபிக்கல் கொஷின்ஸ் கேட்கலாம். கிராஃப்லேருந்து ஒரு கிராஃப் பார்த்தோன்னே கொஷினை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிராஃப் பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சிடணும். அந்த கிராஃபு நமக்கு என்னென்னலாம் டீட்டெயில் கொடுக்குறது அப்படிங்கிறத நல்ல கிளாரிட்டியோட தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டால் அந்த கிராஃபிக்கல் டைப் கொஷினை டக்குன்னு வித்தின் அ மினிட் கொடுத்துருக்கூடிய டைமுக்குள்ள ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா வித்தின் அ மினிட் ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஷின் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு கிராஃப் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து வந்து ஸ்லைட் பெண்ட் ஆகி நல்ல பீக் ஆகி டி போகிற மாதிரி. ஓகே, இந்த கிராஃபில் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். கொஷின் வந்து மேக்ஸிமம் இன்ஸ்டன்டானியஸ் வெலாசிட்டி, ஒரு பர்டிகுலர் செகண்டில் இன்ஸ்டன்டானியஸ் வெலாசிட்டி, அந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன வெலாசிட்டி, எந்த இன்ஸ்டன்ட்டில் வெலாசிட்டி மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிராஃப் வச்சுக்கிட்டு எப்போ வெலாசிட்டி மேக்ஸிமம் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், ஒரு கிராஃபில் தீட்டா டேன் தீட்டாங்கிறது எதை கொடுக்குது, கிராஃபோட டேன் தீட்டாங்கிறது அதோட ஸ்லோப் இல்லையா. இந்த ஸ்லோப்பு m = tan தீட்டா. நமக்கு மேத்ஸில் 2 ஃபார்முலா தெரியும். m = tan தீட்டா ஆர் m = இன்னொன்று நமக்கு என்ன தெரியும், dy/dx. இந்த ரெண்டுமே பண்ணியிருப்பீங்க. அப்போ m = tan தீட்டா, இன்னொன்று m = dy/dx. அப்போ tan தீட்டாங்கிறது dy/dx. dyயில் வந்து s இருக்குது, ds/dt. இந்த இதில் ds/dtங்கிறது என்னது, ds/dtங்கிறது வெலாசிட்டி. அப்போ டைரெக்டாக நீங்கள் ஸ்லோப் பார்க்குறீங்க இல்லை ஆங்கிள் பார்க்குறீங்க.
தீட்டா பார்க்குறீங்க, அதுவே உங்களுக்கு எதை தான் கொடுக்க போகுது, வெலாசிட்டி. அப்போ எங்கே தீட்டா அதிகமாக இருக்குமோ, அப்படி இல்லைன்னா எப்போ ஸ்லோப் அதிகமாக இருக்குமோ அப்போ வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். கிராஃப் பற்றி டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ வேணால் மேலே ஐ கார்டில் நான் அதுக்கான லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அந்த கிராஃப்குள்ளே வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன எப்படி கர்வ் வரும்போது வெலாசிட்டி மாறும், எப்படி வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம்னு ஒரு 5 டைப்போ 6 டைப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும், எங்கே ஸ்லோப் அதிகமாக இருக்குது, எங்கே தீட்டா அதிகமாக இருக்குன்னு பார்த்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ பார்ட்டுக்கு பார்க்குறேன். இந்த கிராஃபில் ஏங்கிறது வந்து இந்த மாதிரி ரைஸ் ஆகக்கூடிய பார்ட்டு, சரிங்களா. ஏ எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே பண்ணியிருக்காங்க. பி இங்கே பண்ணியிருக்காங்க. சி இங்கே, டி இங்கே. ஸோ இது வந்து ரைஸ் ஆகக்கூடிய பார்ட்டு. இதில் ஒரு சின்ன ஸ்லோப் இருக்கும். அடுத்து பி வந்து இது நல்லா இப்படி பெண்ட் ஆகக்கூடியது, அந்த டயத்தில் நம்ம ஒரு ஸ்லோப் எடுக்கணும். சி வந்து பாருங்கள் ஃபுல் ரைஸில் இருக்கக்கூடியது. இப்போ இதுக்கு டைரெக்டாக ஸ்லோப் எடுத்தோம்னா அந்த ஆங்கிள் தான் பெருசாக இருக்கும். டி வந்து இப்படி பெண்ட் ஆகக்கூடியது, ஸ்லோப்பு கண்டிப்பாக குறையும். ஸ்லோப் பார்த்திங்கன்னா இது தீட்டாவாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் பெரிய தீட்டாவாக இருக்கும். இந்த சி பார்ட்டு தான் இருக்கிறதுலே பெரிய தீட்டாக இருக்கும். பெருசாக வரதுனால பெரிய தீட்டா இல்லை, ஸ்லோப்பு அந்த ஸ்டீப்பாக போகுது. இங்கே இருக்கக்கூடியது வந்து இதுக்கும் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் உள்ள ஸ்லோப் பார்க்குறீங்க. இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே உள்ளதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வரும். இந்த ஆங்கிளே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சால் இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் பாருங்கள். இது வந்து திரும்ப எப்படி இருக்கும், இந்த டிக்கு பண்ணுறோம், டிக்கு வந்து ஒரு டேஞ்சன்ஸ் வரைஞ்சோம்னா இந்த ஆங்கிள் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள் ஒரு 30 டிகிரி மாதிரி இருக்குது, இது ஒரு லெஸ் தென் 30 டிகிரி மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு 45 டிகிரி மாதிரி இருக்குது, இது மோர் தென் 60 டிகிரி இருக்க மாதிரி இருக்குது. அப்போ எங்கே ஸ்லோப் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளமில் சி பாயிண்டில் வெலாசிட்டி அதிகம். இந்த கொஷினை அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. எந்த இன்ஸ்டன்ட்டில் வெலாசிட்டி அதிகம் கேட்டிருக்காங்க, எங்கே தீட்டா அதிகமாக இருக்கோ, எங்கே ஸ்லோப் அதிகமாக இருக்கோ அங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. இந்த கிராஃப் ஒரு வேவ் மாதிரி இருக்குது. இதில் இது ஒரு பாயிண்ட்டு, மேலே டி ஒரு பாயிண்ட்டு, இங்கே இ ஒரு பாயிண்ட்டு, திஸ் இஸ் எஃப் இஸ் another பாயிண்ட் ரைசிங் சைடு. CDEF. ஓகே, இதில் இந்த கிராஃபை பொறுத்தளவில் இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரைசிங் சைடு இருக்குது, இந்த பாயிண்ட் ரைசிங் சைடு இருக்குது, எஃப்ங்கிற பாயிண்ட் ரைசிங் சைடு இருக்குது, இ மட்டும்தான் இறங்குற சைடு இருக்குது. அப்போ அங்கே தான் வெலாசிட்டி வந்து நெகட்டிவில் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எங்கே நெகட்டிவ்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஸ்லோப் வந்து டவுன் சைடு. இது ஒரு கான்செப்ட். இன்னொன்று என்ன அப்படின்னா, தீட்டா எப்போ நெகட்டிவ் ஆகும் அப்படிங்கிறது. தீட்டா எப்போ நெகட்டிவ் ஆகும் அப்படின்னா, எப்போல்லாம் நீங்கள் ஸ்லோப் எடுக்கும்போது அது வந்து ஒரு ஃபார்வேர்டு கட்டாக வருது. ஸ்லோப்பெல்லாம் ஃபார்வேர்டு கட் ஆச்சுன்னா தீட்டா இஸ் பாசிட்டிவ். தீட்டா பாசிட்டிவாக இருந்தால் வெலாசிட்டியும் பாசிட்டிவாக இருக்கும். எப்போல்லாம் பேக்வேர்டு ஸ்லோப் எடுக்கிறீங்களோ அப்போ தீட்டா என்னவாயிரும், நெகட்டிவ் ஆயிரும். வெலாசிட்டி நெகட்டிவ் ஆயிரும். வெலாசிட்டி நெகட்டிவ் ஆயிருன்னா என்ன சார், வெலாசிட்டி குறையுதா? வெலாசிட்டி குறையல. வெலாசிட்டி குறைஞ்சா அது என்னது, ரிட்டார்டேஷன். அப்போ வெலாசிட்டி நெகட்டிவ்னு என்ன மீனிங், போய்கிட்டு இருந்த வண்டி ஆப்போசிட் சைடு வருதுன்னு வருதும். ட்ராவலிங் வந்து ஆப்போசிட் சென்ஸில் இருக்குது, ட்ராவலிங் வந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. ஏற்கனவே ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம், திரும்ப வர்றது தான் நெகட்டிவ் வெலாசிட்டி. நெகட்டிவ் வெலாசிட்டினா வெலாசிட்டியில் எப்படி மைனஸ், வெலாசிட்டி எப்பயுமே கூட்டிகிட்டு தானே போகும், குறைஞ்சிட்டு தான் இருக்கும். வெலாசிட்டி கூடாது குறையாது. ஆக்ஸலரேஷன் இருந்துச்சுன்னா கூடலாம் குறையலாம். வெலாசிட்டிங்கிறது ஒரு காமன் ஃபேக்டர். இங்கேயும் வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மாக தான் இருக்குது. சார் வெலாசிட்டி மைனஸாக இருக்குது அப்படின்னா, வெலாசிட்டி மைனஸ் இருந்தால் வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அந்த ஆப்ஜெக்ட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ வெலாசிட்டி நெகட்டிவ். ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் நான் 5 கிலோமீட்டர் போயிட்டேன், ரிவர்ஸில் 5 கிலோமீட்டர் வர்றேன் அப்படின்னா, இந்த ரிவர்ஸில் வந்த ஸ்பீடை இது வந்து 5 km/h அப்படின்னா 5 km/hனே போட்டுக்கலாம். இது வந்து -5 km/hன்னு போடுவோம். சரிங்களா? வெலாசிட்டியில் சேஞ்சே இல்லை, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியில் சேஞ்ச் இல்லை, டைரெக்ஷனில் தான் சேஞ்ச் இருக்குது. ஓகே, இந்த ஸ்லோப்பை பொறுத்தளவில் எங்கே பேக்வேர்ட் ஸ்லோப் வருதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஃபார்வேர்ட் ஸ்லோப் இந்த மாதிரி தான் ஸ்லோப்பு. எக்ஸாக்சிலேருந்து மெஷர் பண்ணும்போது தீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி பாசிட்டிவ். இது லெஸ் தென் 90 தான் வரும். இங்கேருந்து ஒரு ஸ்லோப் எடுத்துக்கோங்க, டேஞ்சன்ட் வரைஞ்சி, இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சி, இதில் ஒரு தீட்டா எடுத்து பாருங்கள். இதுவும் லெஸ் தென் 90 தான் இருக்கும். இது வந்து எப்படி எடுக்கணும், இந்த இடத்துக்கு எடுக்கும் போது இப்படி எடுப்பீங்க தீட்டா ஸ்லோப், டேஞ்சன்ட் இப்படி எடுத்திங்கன்னா தீட்டா மோர் தென் 90 இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு எஃப்க்கு எடுக்கலாம், எஃப்க்கு எடுத்திங்கன்னா அது அகைன் லெஸ் தென் 90 இருக்கும். அப்போ தீட்டா வந்து மோர் தென் 90 செகண்ட் குவாட்ரண்ட் போயிருது டேன் வேல்யூ. அப்போ 90 அண்ட் அபோவ் டேன் வேல்யூ நெகட்டிவ் ஆயிரும், வெலாசிட்டியும் நெகட்டிவ் ஆயிரும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் நெகட்டிவ் அட் த பாயிண்ட் இ. கிராஃபை பொறுத்தளவில் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு 10-20 ப்ராப்ளம் பார்த்தா தான் நல்லா பார்க்க முடியும்.
நம்ம ஒரு சாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்படி கேட்டிருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸில் என்னென்ன டைப்லன்னு. அதனால் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணால் அது தனி வீடியோ தான் பண்ணணும். வீடியோட லென்த்து ரொம்ப அதிகமாகிடும், உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் எல்லா டைப் கிராஃபையும் எடுத்து வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஐடியா இருக்கும். ஓகே, டைப் 7 ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் ஒன் டைமென்ஷன் இன் ஸ்ட்ரைட் லைன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் ஸ்ட்ரைட் லைன் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிளேனில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் வெலாசிட்டிலேருந்து டெஃபினட்டாக கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் வந்து பிளேனில் கொடுங்க. இருந்தாலும் இதில் வந்து கொஸ்டின் கேட்டால் விட்டு வர முடியாது இல்லையா? ஸோ கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வருஷங்களில் இதில் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் ஒன் டைமென்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சாம்பிள் ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, முன்னாடி ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு. பஸ்ஸோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது? 10 மீட்டர்/செகண்டு ஒரு டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்குது. ஸ்ட்ரைட் ரோடுன்னு எது கொடுக்குறாங்க? இட் இஸ் ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ரெண்டுக்கு நடுவில் என்ன கேப் இருக்குது? 1 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட்டில் இருக்கனால 1 கிலோமீட்டரில் இங்கேயே நான் 1000 மீட்டர்னு எழுதிக்கிறேன். 1 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஸ்கூட்டரிஸ்ட் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா 100 செகண்டில் இந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸை 100 செகண்டில் போய் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. 100 செகண்டில் இந்த டிஸ்டன்ஸ் குறைக்கணும். ஆனால் பஸ்ஸு மூவிங்கில் இருக்குது. 10 மீட்டர்/செகண்டு மூவிங்கில் இருக்குது. ஆசலேஷன் கிடையாது. யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போய்கிட்டு இருக்குது. ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்பீடில் ஸ்கூட்டரிஸ்ட் போகணும்? நானும் 10 மீட்டர்/செகண்டில் போனீங்கன்னா இதே கேப் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி போயிட்டே இருப்பீங்க, தொடவே முடியாது. அப்போ மோர் தென் 10 மீட்டர்/செகண்டில் தான் நீங்கள் போகணும். அது ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சிடுது. ஓகே, இப்போ இந்த ஸ்கூட்டரிஸ்ட்டுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குது. என்ன டார்கெட் அவருக்கு? இந்த 100 மீட்டரை 100 செகண்டில் கிராஸ் பண்ணணும். அது எப்போ இருக்கணும்? 10 மீட்டர்/செகண்டில் போனால் தான் இந்த டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ண முடியும். அதை விட ஸ்லோவாக போனார் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிரும். பஸ் முன்னாடி போயிடும், இந்த கேப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிரும். அப்போ மினிமம் 10 மீட்டர்/செகண்ட் போகணும். அது போக he should have some more velocity to cross this 1000 மீட்டர் in 100 seconds. அப்போ என்ன பண்ணலாம்? அவரோட டார்கெட் வந்து இவ்வளவு. அதுக்கு என்ன ஸ்பீடு? ரிலேட்டிவ் ஸ்பீடில் போகணும். இந்த பஸ்ஸை விட கூட ஸ்பீடில் போகணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த பஸ்ஸை விட எவ்வளோ வெலாசிட்டி கூட போகணும்? வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைமு 1000 மீட்டரை 100 செகண்டில் கிராஸ் பண்ணுற அளவில் இருக்கணும். அப்போ 10 மீட்டர்/செகண்ட் இருக்கணும். எது? பஸ்ஸை பொறுத்து இவரோட வெலாசிட்டி 10 மீட்டர்/செகண்ட் கூட இருக்கணும். பஸ்ஸை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ்ஸு வந்து 10 மீட்டர்/செகண்ட் இருக்கணும். ஓகே, இப்போ ஸ்கூட்டரிஸ்டோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும்னு பார்க்கலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஒன் டைமென்ஷனல் மோஷனில் VAB, V வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் A மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பின்னு போடுவீங்களா? அந்த மாதிரி வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டரிஸ்ட் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸு. இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டரிஸ்ட் தான் நம்ம கேட்டிருக்காங்க. VS ஈக்குவல் டு VSB ப்ளஸ் VB. ஸோ VSB நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 10 VB கொடுத்துருக்காங்க 10. ஸோ 20 மீட்டர்/செகண்ட். எப்போ 20 மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டியில் போகிறாரோ அப்படி போனார்னா 100 செகண்டில் இந்த கேப்பையும் 1 கிலோமீட்டர் கேப்பையும் கடந்து பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுவார். இதே ரிலேட்டிவ் வெலாசிட்டிலேருந்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு ட்ரெயின் கொடுத்துட்டாங்க. டைப் 7 தான். டைப் 7 ரிலேட்டிவ் வெலாசிட்டி. செகண்ட் ப்ராப்ளம். ஒரு ட்ரெயினோட லென்த்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயினோட லென்த்து வந்து 150 மீட்டர்ஸ். 150 மீட்டர்ஸ் லென்த்து. இந்த ட்ரெயின் போகக்கூடிய ஸ்பீடு டுவர்ட்ஸ் நார்த் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை நார்த்துன்னு எடுத்துக்கலாம். நார்த்தில் 10 மீட்டர்/செகண்டில் போகுது. இந்த ட்ரெயினுக்கு மேலே ஒரு பேர்டு பறந்து போகுது. இந்த ட்ரெயினுக்கு மேலே அந்த பேர்டு போகக்கூடிய ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? 5 மீட்டர்ஸ்/செகண்டு. அது டுவர்ட்ஸ் சவுத் கொடுத்துருக்காங்க. பேரலல் டு ரயில்வே ட்ராக். இப்போ ரயில்வே ட்ராக்கு எல்லா டயத்துலையுமே ரயில்வே ட்ராக்கு பேரலாக போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெயினுக்கும் பேரலாக தான் இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில். இது நார்த்து, அது சவுத்து, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. டைம் ட்ராவல் பை த பேரட் டு கிராஸ் த ட்ரெயின். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன இருக்குது? அந்த பேர்டுக்கு வெலாசிட்டி ஆஃப் பேர்டு கொடுத்துருக்காங்க 5 மீட்டர்/செகண்டு. வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர்/செகண்டு. இப்போ நமக்கு என்ன வேணும்? இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷன் போகும்போது கண்டிப்பாக வெலாசிட்டி வந்து ஆட் ஆக போகுது. ரிலேட்டிவ் வெலாசிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. 150 மீட்டரை எவ்வளோ டைமில் போகணும்? அப்போ வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு பேர்டு என்ன வரும்? வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பேர்டுன்னு வரும். வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் வந்து 10. சார் இதை நான் வந்து வெலாசிட்டி ஆஃப் பிடின்னு எடுக்கக்கூடாதா? வெலாசிட்டி ஆஃப் பேர்டு வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் போட்டால் VB மைனஸ் VTன்னு வரும். அப்படி எடுக்கக்கூடாதா? தாராளமாக எடுக்கலாம். எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து நெகட்டிவ் வந்துடும். ஆன்சர் நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்ன? வெலாசிட்டி நெகட்டிவில் இருக்குது, ஆப்போசிட்டில் கிடைக்கிது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுன்னு அர்த்தம். அதில் எந்த தப்பும் இல்லை. அப்படியும் வச்சு செய்யலாம்.
மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பேர்டு 5, டேரெக்டாக 5 போட்டக்கூடாது. இந்த 10க்கு வெலாசிட்டி வந்து -5ல் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் -5 ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. 10 மைனஸ் ஆஃப் மைனஸ், அப்போ 15 மீட்டர்/செகண்டுங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி வச்சுக்கிட்டு என்ன டிஸ்டன்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணணும்? 150 மீட்டர். ஏன்னா இங்கேருந்து அந்த பேர்டு வந்து கிராஸ் பண்ண போது இந்த 150 மீட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ட்ரெயின்லேருந்து 150 மீட்டர் தான் ட்ராவல் பண்ண போகுது. அப்போ வெலாசிட்டி ஃபார்முலா இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டைம் ஈக்குவல் டு displacement by velocity. Displacement 150 meter by 15, t equal to 10 seconds. Type 8 புது டாபிக். என்ன டாபிக்? ஃப்ரீ ஃபால். ஏன் ஃப்ரீ ஃபால்ங்கிறது மோஷன் அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஃப்ரீ ஃபால். ஃப்ரீயாக விடக்கூடிய ஏதாவது ஒரு ட்ராப் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக டுவர்ட்ஸ் டவுன் வந்து ட்ராவல் பண்ணும். அப்போ இது வந்து 1 dimensional மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அதனால் இட் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரீ ஃபாலில் கொஷின்ஸு எப்படி கேட்குறாங்க? ரீசெண்ட் இயர்ஸில் கேட்ட கொஷின்லாம் பழைய வீடியோவில் கைனமேட்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது ஒரு பழைய வருஷங்களில் கேட்ட கொஷின் இந்த டாப்பிக்கில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கொஷினை பொறுத்தளவில் 3 மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் M1, M2, M3 கொடுத்துட்டாங்க. M1, M2, M3 கொடுத்துட்டு ஃப்ரிக்ஷன்லெஸ் பார்த்து, அப்போ அது அந்த 3மே ஃப்ரிக்ஷன் இல்லாத பாத்தில் ட்ராவல் பண்ணுது. சேம் பாயிண்ட் ஓல்லேருந்து ட்ராவல் பண்ணுங்கிறாங்க. அப்படின்னா ஹைட் வந்து சேம் ஹைட்லேருந்து ட்ராவல் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதோட ஸ்பீட்ஸ் எப்படி இருக்கும்? S1, S2, S3 இந்த ஸ்பீட்ஸு என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுக போகுது அப்படின்னாலே அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? அது வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி ஒரே ஒரு ஜி கான்ஸ்டண்ட்டான ஜியில் தான் கீழே விழுந்துகிட்டே இருக்க போகுது. அப்போ அதோட ஸ்பீடில் என்ன சேஞ்ச் இருக்கும்? ஸோ அதோட ஃபைனல் வெலாசிட்டி v = u² + 2as எழுதினோம்னா ட்ராப்டு பாடிக்கு v² u வந்து 0 ஆயிடுது. ஸோ 2gh இருக்கும் ஃபைனல் வெலாசிட்டி. எப்பயுமே எந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபாலாக கீழே விழுந்தாலும் அதோட வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஹைட்டு. ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கும் போது அண்டர் கிராவிட்டி ஃப்ரீ ஃபாலில் இருந்தால் மட்டும் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஹைட்டு அண்ட் வெலாசிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இதே மாதிரி இந்த ஃப்ரீ ஃபாலில் உள்ள வெலாசிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் மாஸு கிராவிடேஷனில் படிச்சிருப்பீங்க. எஸ்கேப் வெலாசிட்டிலையும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது எர்த்தோட அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே போகணும், கம்ப்ளீட்டாக எஸ்கேப் ஆகிடணும், இட் நெவர் கம்ஸ் பேக். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் எஸ்கேப் வெலாசிட்டியும் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இந்த வெலாசிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ், அந்த வெலாசிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். அப்போ மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா S1 எப்படி இருக்கும்? S1 S2க்கு ஈக்குவலாக இருக்கும், S2 S3க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் எல்லாமே காமனாக S தான். ஸோ ஆப்ஷன் 1:1:1. நான் வாட்டர் ட்ராப் ஆகிற மாதிரி ரொம்பவே ஒரு பிடிச்ச டைப்பு, ஒரு நல்ல ப்ராப்ளம். இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் தான். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணுற மாதிரி தான் 2013 ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஃப்ரீ ஃபாலில் நமக்கு என்ன தெரியணும்? இட் மூவ்ஸ் அண்டர் கிராவிட்டியில் மூவ் ஆகும்போது ஒரு பாலை ட்ராப் பண்ணுறோம். 1 செகண்டில் எங்கே இருக்குது சார்? 1 மீட்டர் ட்ராவல் பண்ணி 2 செகண்டில் எங்கே இருக்குது? 1 மீட்டர் ட்ராவல் பண்ணி 3 செகண்டில் எங்கே இருக்குது? 1 மீட்டர் ட்ராவல் பண்ணி 4 செகண்ட் இருக்குது. இப்படி இருக்காது ஃப்ரீ ஃபாலில் வந்து எப்பயுமே கேப் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா இட் இஸ் நாட் யூனிஃபார்ம் மோஷன், இட் இஸ் ஆக்ஸலரேட்டட் மோஷன், யூனிஃபார்ம்லி ஆக்ஸலரேட்டட் மோஷன். அண்டர் ஜி இருக்கிறதுனால 1 செகண்ட் இங்கே இருக்குது, அப்போ தான் விழுக போகுது. விட்ட உடனே எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்தது இவ்வளோ தூரம் போயிடும், அதுக்கடுத்து அதை விட அதிகமான தூரம் போயிடும். அப்போ கேப்ஸ் வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கும். அப்போ தான் அதிகமான தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஒரு ஆக்ஸலரேஷனோட ட்ராவல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஷின் தான். ஸோ 5 மீட்டர் கேப் கிரவுண்டு வாட்டர் ட்ராப்லெட் வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து தண்ணி கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது, சொட்டிக்கிட்டே இருக்குது. தேர்ட் ட்ராப் வந்து எப்போ லீவ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து தரையை தொடும் போது தேர்ட் ட்ராப்பு லீவ் ஆகுது. இது ஃபஸ்ட்டு ட்ராப்னு வச்சுக்கலாம். இது எப்போ இந்த ஃப்ளோரை ரீச் பண்ணுதோ, ஃப்ளோரை ரீச் பண்ணுற மொமெண்ட்டில் இது விழுக ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் டேப்பு. இந்த டேப்லேருந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, அப்படின்னா ஹவு ஃபார் above the ground is the second droplet? இங்கேருந்து இதோட ஹைட்டு என்னன்னு கேட்காங்க.
இது தரையை தொடும் போது இது விழுக ஆரம்பிச்சுன்னா ஏரில் ஒன்று இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு ட்ராப்பு, செகண்ட் ட்ராப்பு, தேர்ட் ட்ராப்பு, 1 2 3. ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகும்போது ரெண்டாவது ட்ராப்பு தரையிலேருந்து என்ன ஹைட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம கொடுத்துருக்கு வந்து ஃபஸ்ட்டு விழுகும் போது ஃபஸ்ட்டு ரீச் ஆகும்போது தேர்டு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ட்ராப்புக்கு எழுதுகிறேன். ஃபஸ்ட் ட்ராப்புக்கு லெட் திஸ் பி H1. அதுக்கு ஹைட் என்னவாக இருக்கும்? H is equal to half GT². இந்த ஹைட்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ட்ராப் வந்து விழுந்து ஃப்ளோரை வந்து ரீச் ஆகிடுது. இது 5 மீட்டர் நம்ம கொடுத்துட்டனால இதை வச்சுக்கிட்டு let us calculate the time taken by the first drop to reach the floor. T நம்ம 10 எடுத்துக்கலாம், G வந்து 10 எடுத்துக்கலாம், கொஸ்டின் எடுக்கலாம்னு கொடுத்துட்டாங்க. 10 அவங்களே கொடுத்துட்டாங்க. T² கட் பண்ணால் 5 ஆயிரும். 5/5 T² ஈக்குவல் டு 1 ஆகும். அகெயின் T ஈக்குவல் டு 1 செகண்ட்ஸ் தான். இப்போ T ஈக்குவல் டு 1 செகண்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபஸ்ட்டு ட்ராப் இங்கேருந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கு இட் டேக்ஸ் ஒன்லி 1 செகண்ட். இது 1 செகண்டாக இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கும், இது எங்கே இருக்கும்? இது 1 செகண்டாக இருக்குது அப்படின்னா இது அப்போ தான் விழுக ஆரம்பிக்குது. சரிங்களா? இது 1 செகண்டாக இருக்கும்போது இது விழுக ஆரம்பிக்குது. அப்படின்னா இது என்ன டைம்? இது வந்து T ஈக்குவல் டு 0 டைம் ஸ்டார்ட் ஆகுது. அட் த மூமெண்ட் இட் ஸ்டார்ட்ஸ். அப்போ இது 1 செகண்டாக இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டாவது ட்ராப் இருக்குது, இங்கே இன்னொரு ட்ராப் இருக்குது. அப்போ இந்த ஏரியாவுக்கு இது என்ன டயத்தில் வந்திருக்கும்? 0.5, இது 0.5. எப்படி சார் 0.5 செகண்ட் எடுத்தீங்க? ஈக்குவல் இன்டர்வலில், ரெகுலர் இன்டர்வலில் தண்ணி சொட்டுதுங்கிறாங்க. அப்போ இங்கே 1 செகண்டுக்கு இது ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே அடுத்து 2 ட்ராப் வந்துருச்சு. அப்போ இந்த கேப்பில் 2 ட்ராப் வந்திருக்கு அப்படின்னா இந்த ட்ராப் 0.5 செகண்ட்ஸ் கழித்து விழுந்திருக்கும், அதுக்கடுத்து 0.5 செகண்ட் கழித்து இது விழுந்திருக்கும். அப்படின்னா தான் இது கரெக்டாக இது ஒரு 0.5, இது ஒரு 0.5 செக்மெண்ட், இது 0.5. அப்போ இது விழுகும் போது இது மேலே ரிலீஸ் ஆகுது. இந்த டைமில் நடுவில் ஒன்று இருக்குது அப்படின்னா இது 0 செகண்ட்ஸ், இது 1 செகண்ட். இதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா 0.5. ஏன் 0.5னா ரெகுலர் இன்டர்வல். அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள கேப்பில் ரெகுலர் இன்டர்வலில் 0.5ல். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது ட்ராப்பு. ஃபஸ்ட்டு ட்ராப்பு 1 செகண்ட் ட்ராவல் பண்ணி 5 மீட்டர் ஹைட்டை வந்து கடந்து ஃப்ளோரை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா ரெண்டாவது ட்ராப் எவ்வளோ தூரம் தான் வந்திருக்கும்? இந்த ஒரு ட்ராப் விழுந்து 0.5 செகண்ட் கழிச்சு தான் ரெண்டாவது ட்ராப் விழுந்திருக்கும். அப்போ அது 0.5 செகண்ட்ஸ் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கும். மூணாவது ட்ராப்பு அப்போ தான் விழுக போகுது. அந்த மொமெண்ட் அது ஸ்டார்ட் பண்ண போகுது. T ஈக்குவல் டு 0 செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ ரெண்டாவது ட்ராப்பு நமக்கு தேவையான ரெண்டாவது ட்ராப்பு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ட்ராப்பு 0.5 செகண்ட்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கும். அப்போ செகண்ட் ட்ராப்புக்கு ஆனால் ஹைட்டு H2 ஈக்குவல் டு half into 10 into 0.5 ஸ்கொயர், 0.5 into 0.5 இதாச்சு 5, இது 0.25, இதை மல்டிப்ளை பண்ணால் 1.25 மீட்டர்ஸ். H2 1.25 மீட்டர்ஸ் சார் அப்படின்னா அது ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் தப்பான ஆன்சர். ஏன்னா அந்த ஹெச்சுங்கிறது இங்கேருந்து அது விழுகுது, அங்கேருந்து 0.5 செகண்ட்ஸில் அது ட்ராவல் பண்ண ஹைட்டு. இதுதான் என்னது? 1.25 மீட்டர். நமக்கு கேட்டிருக்கிறது இது. ஸோ H is equal to 5 மீட்டர் மைனஸ் H2. 5 minus 1.25, that is 3.75 meters height from the ground. Type 9. Thrown up vertically அப்படிங்கிற கீவேர்டு எல்லா கொஸ்டின் இருக்கும். அந்த த்ரோன் அப் கேசஸ் பார்க்கலாம். ஸோ மேன் த்ரோஸ் பால் வித் சேம் ஸ்பீட் வெர்டிக்கலி அப்வர்டு தான் த்ரோன் அப்பு. ஒன் ஆஃப்டர் அதர் எரிஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவல் டைம் இன்டர்வல் ஆஃப் 2 செகண்ட்ஸு. அட்லீஸ்ட் மோர் தென் 2 பால்ஸ் ஸ்கையில் இருக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும்? இனிஷியல் வெலாசிட்டி. ஏன் ஃபைனல் வெலாசிட்டி கேட்கல? த்ரோன் அப்பில் ஃபைனல் வெலாசிட்டி 0 அட் மேக்ஸிமம் ஹைட். வெலாசிட்டி வந்து மொமெண்ட் ரெஸ்ட்டில் இருக்கும், அப்புறம் டவுன்வர்ட் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0. இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் மோர் தென் 2 பால்ஸ் ஏரில் இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க? ஃப்ளோரில் வந்து ஒரு பாலை தூக்கி எறிகிறோம். இதை தூக்கி எறியும் போது இனிஷியல் வெலாசிட்டி கூட தூக்கி எறிகிறோம். தூக்கி எறிஞ்சிட்டே இருக்கும். அடுத்த பால் எப்போ எறிவோம்? இது எரிஞ்சு ஒரு 2 செகண்ட் கழித்து அடுத்த பால் போகும். ஆஃப்டர் 2 செகண்ட்ஸு. அதுக்கடுத்து ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் கழித்து மூணாவது பால் போகும். 1 2 3 மூணாவது பால் எறியும். அட்லீஸ்ட்டு மோர் தென் 2 பால்ஸ் ஏரில் இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் இல்லை மினிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ். மினிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 3 எங்கேயுமே கொடுக்கலையே சார். மோர் தென் 2 அப்படிங்கிறது என்னது? அடுத்து மோர் தென் 2க்கு அடுத்து சார் 2.5 பாலில் எப்படிங்க 0.5 எடுக்கிறது? மோர் தென் 2ங்கிறது 3 பால்ஸ். அட்லீஸ்ட்டு 3 பால் இருக்கணும். சரி, அப்போ அந்த 3 பாலுக்கு என்ன டைம் தேவைப்படும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பால் எரிஞ்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பால் போய்கிட்டு இருக்கு.
இந்த இடம் போயிருக்கு. ரெண்டாவது பாலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து 2 செகண்ட் கழிச்சு இது போவாங்க. அப்போ அடுத்து 2 செகண்ட் போது ஃபஸ்ட்டு பால் இன்னும் எவ்வளோது, இன்னொரு 2 செகண்ட் ட்ராவல் பண்ணிடும். இங்கே 2 செகண்ட் ட்ராவல் பண்ணிச்சு, 2 செகண்ட்ஸு, இங்கே 2 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணிடுது. இப்போ ரெண்டாவது பால் எங்கே இருக்கும், 2 செகண்ட்ஸில் அது ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கும். இப்போ தான் மூணாவது பால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ டோட்டல் டைம் எவ்வளோ தேவைப்படுது, 4 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம். சார் 2 செகண்டில் அப்படின்னா 2 செகண்டில் 2 பால் தான் இருக்கும். இந்த பால் இங்கே இருக்கும், இந்த பால் இங்கே இருக்கும். இது ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும், இது 2 செகண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கும். அப்போ இந்த 2 தான் ஏரில் இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மோர் தென் 2 பால்ஸ் ஸ்கையில் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. மோர் தென் 2 பால்ஸ்னால் 3 பால்ஸ். 3 பால்ஸ் ஸ்கையில் இருக்கணும்னா அனதர் ஒரு 2 செகண்ட்ஸ். ஏன் இது 2 செகண்ட்ஸ், 1 செகண்ட் இருக்காது சார். ரெகுலர் இன்டர்வல் 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ஒவ்வொரு பாலும் ஏறிறாங்க. அப்போ அனதர் 2 செகண்ட்ஸ் இது ட்ராவல் பண்ணி இது இங்கே போயிருக்கும். அப்போ இது ஒரு 2 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கும். மூணாவது பால் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு 3 பால்ஸ் கையில் இருக்குது. ஃப்ளோரில் இல்லாமல் 3 பால்ஸ் கையில் இருக்குது. எப்போ இருக்குது, 4 செகண்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது. ஏன் 4 செகண்டில் கிடையாது அப்படின்னா 4 செகண்டில் இது ஃப்ளோரில் இருக்கும், ஜஸ்ட் அபவுட் டு ஸ்டார்ட். தேர்ட் வந்து அடுத்த ஃபோர்த், இது 2 செகண்ட் ஆயிடுச்சு, அடுத்த 2 செகண்ட் கழிச்சு இட் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். அப்போ கொஞ்சம் கூட இருந்தால் தான் அது ஃப்ளை மேலே இருக்குது. அப்போ டைம்ங்கிறது என்ன தெரிஞ்சிருது, இட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 4 செகண்டை விட கூட இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு இவங்க சொன்ன மாதிரி 3 பால்ஸ் கையில் இருக்கும். அதுக்கு என்ன இனிஷியல் வெலாசிட்டி இருக்கணும், டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா என்ன, t ஈக்குவல் டு 2u/g. இந்த 2u/g வந்து எப்படி இருக்கணும், மோர் தென் 4 செகண்ட்ஸாக இருக்கணும். மோர் தென் 4 செகண்ட்ஸ் அப்படின்னா u ஈக்குவல் டு u மஸ்ட் பி கிரேட்டர் தென் 4 இன்ட்டு g இன்ட்டு 2. கட் பண்ணிக்கலாம், 2 ஆயிரும். 2 இன்ட்டு ஜியோட வேல்யூ 9.8 ஃபிக்ஸ் பண்ணால் ஈக்குவல் போடக்கூடாது. must be greater than 19.6 meter per second. Option B, more than 19.6 meter per second. பழைய வருஷங்களில் கேட்ட கொஸ்டின் ஏன் சார் பழைய கொஸ்டின் எடுக்கிறீங்க, ரீசெண்ட் இயரில் இருந்த கொஸ்டின்ஸு ஏற்கனவே உள்ள வீடியோவில் நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால் ஒரு சாம்பிளுக்கு பழைய கொஸ்டின் எடுக்கிறோம். இந்த டைப்லையும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான டைப்பு. இதிலேருந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால தான் இந்த கொஸ்டின்ஸையும் ஐ ஹவ் சோசன் இட். ஓகே, பாடி இஸ் த்ரோன் அப் வெர்டிக்லி அப்வர்டு. இங்கே இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டு இது த்ரோ பண்ணோம்னா இட் ட்ராவல்ஸ் 20 மீட்டர்ஸ் டு ரீச் தி மேக்ஸிமம் ஹைட்டு. இந்த 20 மீட்டர் ஹைட்டு போகிறதுக்கு இட் டேக்ஸ் 5 செகண்ட்ஸ் டைம். அட் வாட் டைம் இட் வில் ரீச் த கிரவுண்ட் ஃப்ரம் த மேக்ஸிமம் ஹைட்டு. மேலே ஏறிடும், டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி போகும்போது ஸ்லோவாகிட்டே போய் இங்கேருந்து திரும்ப ஃபால் ஆகுது. மொமெண்ட்ரி ரெஸ்ட்லேருந்து ஃபால் ஆகி கம்மிங் பேக்கு. ஓகே, எப்பயுமே இந்த த்ரோனப்பு சரி, ஒரு ப்ரொஜெக்டில் டைப்லேயும் சரி, இப்படி போய் இப்படி வரும். இந்த மாதிரி ப்ரொஜெக்டில் டைப்லையும் சரி, இந்த த்ரோனப் கேஸில் போயிட்டு இந்த ரிவர்ஸ் வருதுல, ரிவர்ஸ் வரும்போது இங்கே என்ன ஹைட்டில் இங்கே என்ன வெலாசிட்டியில் இருக்கோ அந்த வெலாசிட்டி ஈக்குவல் டு இந்த வெலாசிட்டியாக இருக்கும். இங்கே என்ன வெலாசிட்டி இருக்கோ அந்த வெலாசிட்டி ஈக்குவல் டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே வெலாசிட்டியாக இருக்கும். இது எதனாலனா ஒவ்வொரு செகண்டுக்கும் டியூ டு ஜி இங்கே வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் என்ன இனிஷியல் ஸ்பீடு கொடுத்துருந்தாலும் இனிஷியல் ஸ்பீடுக்குனால அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு இடத்தையும் ஸ்பீடாக கவர் பண்ணதான் கிடையாது. இனிஷியல் ஸ்பீடு கொடுத்தனால அதுக்கு தகுந்த ஹைட்டு போகும். இனிஷியல் ஸ்பீடு நான் கூட கொடுத்தா என்ன சார் ஆகும், எப்பொழுதும் போல் ஜி ஆக்சலரேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கூட போகும், அவ்வளோதான். திரும்ப ரிவர்ஸ் வரும்போது எவ்ரி மொமெண்ட்டு அதே ஜியை அதை அக்வயர் பண்ணிக்கிட்டே வருது, அதே ஜியை கெயின் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் வெலாசிட்டியில் போகும். அதே மாதிரி என்ன ஹைட்டு போச்சோ அதே டைமில் தான் திரும்ப வரும். இங்கே மேலே போகிறதுக்கு என்ன டைம் எடுத்துச்சோ அதே டைம் தான் கீழே வரும். நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி இனிஷியல் வெலாசிட்டி என்ன வேல்யூனாலும் கொடுத்து த்ரோனப்புக்கும் ஃப்ரீ ஃபாலுக்கும் போட்டு பாருங்கள், ஈக்குவலாக வரும். லெட்டஸ் செக். ஃப்ரீ ஃபாலில் ஹைட் ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர்டு. ஒரு செகண்டு கால்குலேட் பண்ணுவோம். ஹைட் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு இதை 10ன்னு வச்சுக்கலாம். ஒரு செகண்ட் 1ன்னு வருது, 5 மீட்டர்ஸ்னு வந்துடும். இதே த்ரோன் அப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜிடி ஸ்கொயர்டு, ஆஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 இன்ட்டு இதே தான் வரப்போகுது. ஒரே ஃபார்முலா தான். 5 மீட்டர்ஸ் மைனஸில் வரும், மைனஸ்லாம் கீழே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னது, அதே 5 செகண்ட்ஸ் ஈக்குவல் டைம் தான் எடுக்கும். டைப் 10.
த்ரோன் டவுன் பார்த்துட்டோம். ஏற்கனவே தான் ஃப்ரீ ஃபால் பார்த்தோம். எயித்து டைப்பு அப்படிங்களா. ஃப்ரீ ஃபால் வேறு, த்ரோன் டவுன் வேறு. ஃப்ரீ ஃபால்ங்கிறனா இனிஷியல் வெலாசிட்டி 0 கொடுத்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் அண்டர் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இது அப்படி இல்லை, கிராவிட்டி இருக்குது இல்லை, அது பிரச்சனை இல்லை. வி ஆர் த்ரோயிங் டவுன், ஏதாவது ஒரு பாலையோ ஆப்ஜெக்டையோ நம்ம இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து கீழே அனுப்புறது. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது த்ரோன் டவுன். இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்காம விட்டோம், ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறோம், ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படியே ட்ராப் பண்ணுறோம், ஆப்ஜெக்டாக விழுகுது டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதுதான் ஃப்ரீ ஃபால். இது த்ரோன் டவுன், இனிஷியல் வெலாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். யூ இஸ் தேர். இன் ஃப்ரீ ஃபால் there is no u is 0 rest. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃப்ளோர் இருக்குது, இந்த ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட்லேருந்து 10 மீட்டர் ஹைட்டில் ஒருத்தர் இருக்கார். கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ், கிராவிட்டியே இல்லை. கிராவிட்டி இல்லைன்னா ப்ராப்ளமில் என்ன கொடுத்துறாங்க, g = 0 கொடுத்துறாங்க. இங்கேருந்து ஒரு 10 மீட்டர் ஹைட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு. இந்த ஹைட் எவ்வளவு, 10 மீட்டர் ஹைட்டில் இருக்கார். அவர் சும்மா நிற்கல, கையில் ஒரு பாலை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த மேனோட மாஸ் வந்து 50 kg, இந்த பாலோட மாஸ் வந்து 0.5 kg. இந்த பாலை என்ன செய்கிறாரு, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து கீழே எறிகிறாரு. 2 m/s இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து பாலை கீழே போட்டார்னா, when the ball reaches the floor, the distance of the man above the floor will be. பால் கிரவுண்டை ரீச் பண்ணும்போது இவரோட ஹைட் என்னவாக இருக்கும் சார்? 10 மீட்டர் இருக்கார். கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸில் பாலை தூக்கி எறிஞ்சிட்டா அவர் அங்கேயே தான் இருப்பார். பால் மட்டும்தான் கீழே வருது, ஏன்னா அவர் ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காரு. இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கலன்னா பாலும் அங்கேயே தான் இருக்கும், ஏன்னா கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தனால பால் வந்து ஃப்ளோர் ரீச் ஆகுது, அவர் அங்கேயே தான் இருப்பார். அப்படி இல்லை, அவர் அங்கே இருக்க மாட்டார். டவுன்வேர்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறனால அப்வேர்டு அவருக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும், ஏன்னா கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ். இதுவே கிராவிட்டி இருந்துச்சுன்னா கிராவிட்டி அவரையும் சேர்த்து பிடிச்சி ஃப்ளோர்லேயே வச்சுருக்கோம். இப்போ அவர் அப்வர்ட் மூவ் ஆகுது. இது எதனால், சரி நம்ம ஒரு கன் ஃபயர் பண்ணுறோம், துப்பாக்கியில் சுட்டோடனே புல்லட் வெளியே போகுது. ஆனால் நமக்கு ஒரு பேக்வேர்டு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, மோஷன் இருக்குது, ரியாக்ஷன் இருக்குது. ஒரு போட் இருக்குது, போட்லேருந்து தண்ணியில் இருக்க போட்டு ஷோருக்கு வந்துருச்சு. ஷோரில் நம்ம இறங்கினோடனே நம்ம இந்த பக்கம் இறங்குறோம், போட்டு பேக்வேர்ட்ஸ் லைட்டாக மூவ் ஆகும். ஸோ அது இட் இஸ் டியூ டு ரியாக்ஷன். அதனால இங்கே என்ன ஆகும், பாலை தூக்கிறதுனால அவர் ஸ்லைட்டாக மேலே மூவ் ஆவார். அவரோட மாஸுக்கு தகுந்த மாதிரி மேலே மூவ் ஆவார். அப்படி மேலே மூவ் ஆகிறாரு அப்படின்னா அவரோட ஹைட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக ரைஸ் ஆகும். அப்போ ரைஸ் ஆச்சுன்னா இந்த ஹைட்டு ஃபைனலாக என்ன இருக்கும், when the ball reaches the ground. ஸோ நமக்கு g வந்து 0வாக இருக்குது. there is no ஆசலரேஷன் இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஃபோர்ஸு நெட் ஃபோர்ஸு இதில் ஆக்ட் ஆகலை அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் படி நம்ம என்ன எழுதலாம், m1 u1 + m2 u2 = 0. மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ். டோட்டல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் இஸ் 0 எப்பயுமே. ஸோ m1 இந்த மேனுக்கு எழுதலாம், அவரோட மாஸ் 50, அவரோட வெலாசிட்டி நமக்கு என்னன்னு தெரியாது, லெட் திஸ் பி u1 வச்சுக்கலாம். ப்ளஸ் மாஸ் ஆஃப் பால் m2 எழுதலாம், இது 0.5, இட் இஸ் அதோட வெலாசிட்டி 2 = 0. இது வந்து 50 u1 = 1 ஆகும். இந்த பக்கம் போச்சுன்னா -1 ஆகும். u1 = -1/50 m/s. இது என்ன சார், இந்த மேன் இந்த வெலாசிட்டியில் மூவ் ஆக போகிறார். பாலை கீழே போடுறதுனால அவருக்கு அப்வேர்டு ஒரு த்ரஸ்ட் இருக்கும். அந்த த்ரஸ்ட் டியூ டு அப்வேர்ட் மோஷன் அவருக்கு என்ன வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா -1/50 m/s. என்ன சார் வெலாசிட்டியில் மைனஸ் இருக்குது? ஆமாம், பால் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேன் மூவ் ஆகுறாரு. இந்த நெகட்டிவ் வந்து டைரெக்ஷனை மட்டும் தான் சொல்லுது. அப்போ இந்த வெலாசிட்டியில் அவர் மூவ் ஆக போகிறாரு. அப்போ எவ்வளோ நேரம் மூவ் ஆவார்னு தெரியணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பால் கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அவர் என்ன ஹைட்டில் இருப்பார். அப்போ பால் கிரவுண்டை ரீச் பண்ணுற வரையும் என்ன டைம் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த 2 செகண்ட் ட்ராவல் பண்ணக்கூடிய பால் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். வெலாசிட்டி = டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஆர் டைம் = டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. ஏன் சார் மற்ற ஃபார்முலா இது வந்து ஃப்ரீ ஃபால் மாதிரி h = ½ இல்லை அதெல்லாம் டைம் எடுக்கல. ஏன்னா இது கிராவிட்டியே கிடையாது, ஃப்ரீ ஃபால் எடுக்கக்கூடாது, ஜியே கிடையாது, ஆசலேஷனே கிடையாது, சாதாரண ஈக்குவேஷன் தான். வித்தவுட் ஆசலேஷன் யூனிஃபார்ம் மோஷனுக்கான ஈக்குவேஷன் எடுக்கணும். d/v டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 10 மீட்டர். 10 மீட்டர் என்ன வெலாசிட்டியில் பால் ட்ராவல் பண்ணுது, 2 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணுது. ஸோ டைம் = 5 செகண்ட்ஸ். இந்த பால் வந்து ஃப்ளோரை ரீச் பண்ண 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது.
அப்போ பால் கிரவுண்டை ரீச் பண்ணும்போது இவருக்கு என்னென்னு கேட்குறாங்க. அப்போ அட் t = 5 செகண்ட்ஸு, 5 செகண்ட்ஸ் கழிச்சு அவர் எங்கே இருப்பார், t = 5 செகண்ட்ஸு. இவரோட வெலாசிட்டி, இவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பார். s = டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் s ஆர் எனிதிங் எல்ஸ். s = v × t. இப்போ மேனுக்கு எழுதுகிறோம், மேன் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிறாரு, -1/50 m/s வெலாசிட்டியில் மூவ் ஆகிறாரு. -1/50 இன்ட்டு டைம் வந்து 5 செகண்ட்ஸு. இதை ரெண்டையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மைனஸ் தேவையில்லை, விட்டலாம். ஆப்போசிட் டைரக்ஷன் நீங்கள் ஞாபகம் இருந்தால் போதும். 1/10 வரும். 1/10ங்கிறது 0.1 மீட்டர். 0.1 மீட்டர் மூவ் ஆவார். இவர் 0.1 மீட்டர் மூவ் ஆகிட்டார் அப்படின்னா த நியூ ஹைட் எவ்வளோ இருக்கும், 10 + 0.1. ஸோ டோட்டல் ஹைட் என்னவாயிரும், 10.1 மீட்டர் ஆயிரும். இது இவர் மேலே போகிறது மட்டும், இந்த இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து மேலே மூவ் ஆகிறது மட்டும் 0.1 மீட்டர். டோட்டலாக அவங்க ஃப்ரம் த கிரவுண்டு கேட்டதுனால என்ன டிஸ்டன்ஸில் இருப்பார், 10.1 மீட்டர். ஒரு நல்ல கொஸ்டின் 2010 கேட்டது. அதே டைப்பில் த்ரோன் டவுனில் ஒரு டவரோட டாப்லேருந்து ஒரு பாலை வந்து நம்ம இனிஷியல் வெலாசிட்டி 10 m/s கொடுத்து கீழே ஏறிகிறோம். அந்த பால் ட்ராவல் பண்ணுது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. அதில் செகண்ட் செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஒரு செகண்ட் நம்ம இந்த பொசிஷனை செகண்ட் எடுத்துக்கலாம். இந்த செகண்டில் மட்டும் அது எவ்வளோ SN டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் எண்ணில் கேட்குறாங்க. அதுக்கான ரேஷியோ கம்பேர் பண்ணுற மாதிரி ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்டு பை தேர்ட் செகண்ட் அண்டு செகண்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ SN ஃபார்முலா இருந்துச்சு, பழைய புக்கில் இருந்துச்சு. இப்போ ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. nth செகண்டில் மட்டும் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டோட்டலாக n செகண்டுக்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னா s = ut + ½ at². டோட்டல் டைமுக்கு 0 டைம்லேருந்து 3 செகண்ட் வரை எவ்வளோ சார் அப்படின்னா s = ut + ½ at². t = 3 செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரது வந்து டோட்டல் 3 செகண்ட்ஸ் ட்ராவல். இது SN ஃபார்முலா. தேர்ட் செகண்டில் மட்டும் அப்படின்னா 2வது செகண்ட்லேருந்து 3வது 1 செகண்டுக்கு மட்டும் அந்த 1 செகண்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ் போயிருக்கும். இங்கே இருக்குது 1 செகண்டில் 1 மீட்டர் போயிடுச்சு, அதுக்கு அடுத்த செகண்டில் 1 மீட்டர் போயிடுச்சு, அதுக்கு அடுத்த செகண்டில் 1 மீட்டர் போயிடுச்சு. இப்போ 3 செகண்டில் எவ்வளோ, இது 1 செகண்டு, இது 1 செகண்ட், இது 1 செகண்ட். 3 செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கு, 3 மீட்டர் போயிருக்கு. இது மட்டும் சொன்னோம்னா இது நம்ம நார்மலாக எழுதக்கூடிய S ஃபார்முலா, s = ut + ½ at². சார் 2வது செகண்டில் எவ்வளோ போயிருக்கு, இதுதான் 2வது செகண்ட். 2வது செகண்டுக்கு மட்டும் எவ்வளோ தூரம் போயிருக்கு, 2வது செகண்டுக்கு 1 மீட்டர் மட்டும் போயிருக்கு. S2 1 மீட்டர். அப்படி சொன்னால் இதுதான் SNth ஃபார்முலா. அந்த பர்டிகுலர் செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது. SN = u + a/2 × 2n - 1. இந்த எண்ணுங்கிறது அகைன் டைம். இங்கே என்ன டைம் போடுறீங்களோ அதே டைம். SN ஃபார்முலா. இதில் S3க்கு கேட்டிருக்காங்க, ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் வெலாசிட்டி 10 கொடுத்துட்டாங்க. ஆக்ஸலரேஷன் 10 எடுக்க சொல்லிட்டாங்க. அண்டர் G அந்த ஆக்ஸலரேஷன் ஆட் ஆகிருக்கு. போன ப்ராப்ளம்ல கிராவிட்டி இஸ் ஃப்ரீ ஸ்பேஸு, இதில் கிராவிட்டியும் இருக்குது, அது போக இனிஷியல் வெலாசிட்டியும் கொடுத்து த்ரோ பண்ணுறோம். இப்போ இது வந்து ஒரு 10/2, 2 × 3 - 1. இதை தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணணும். 2 × 3 6. இப்போ இதை கட் பண்ணால் 10 + 5 × 6, 2 × 3 6 - 1 தான் 5. 6 - 1 5 25 35 மீட்டர்ஸ். இதே மாதிரி S2 பண்ணுங்கள். 10 + 10/2, 2 × 2 4, 4 - 1 3 ஆயிரும். இப்போ 10 + 5 × 3 15 25 மீட்டர்ஸ். நமக்கு என்ன வேணும், ரேஷியோ வேணும். S3/S2 = 35/25. 5ஆல் கட் பண்ணால் 7/5. ரேஷியோன்னு பார்த்தோம்னா 7:5. ஓகே, டோட்டலாக ஒரு 10 டைப் பார்த்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய மோஷன் ஸ்ட்ரைட் லைன் இருக்கக்கூடிய எல்லா டைப்புமே இன்க்ளூட் பண்ணியாச்சு. டிஃப்ரெண்ட் டைப்பில் என்னென்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன். ஏதாவது டிஸ்கஸ் பண்ணால் அது மூலிமா நீங்கள் கொஞ்சம் கான்செப்டை லேர்ன் பண்ணி ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணல, அது நீங்களே பார்த்தாலே புரியும். இந்த வீடியோவில் உள்ள ப்ராப்ளம் மட்டும் பத்தாது. இந்த யூனிட் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த டைப்பில் எல்லாம் உங்களால் எவ்வளோ ப்ராப்ளம் முடியுமோ அவ்வளோ ப்ராப்ளம் சூஸ் பண்ணி அத்தனையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.